பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ தாயே, உமையவளே, அங்காள ஈஸ்வரியே, அகிலாண்டோடி பிரமாண்ட நாயகியே, தங்களுடைய பொற்பாதங்களுக்கு இந்த அகத்தியமணி பணிவான வணக்கங்கள். தாயே, தந்தையே, தங்களுடைய திருமணத்தின் பொழுது 33 கோடி தேவர்களும் 48,000 சிவர்களும் அடர் வடக்கே கையங்களை கூடினாலே இந்த பூலோகமாகப்பட்டது. வடபகுதி தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்து விட்டது. கூட்டத்தில் கூட்டமாக நின்று திருமணத்திற்கான ஆவலாக காத்திருந்தேன். என்னை மட்டும் தென் திசை அனுப்பித்தீர்கள். தாய் சிந்த கோவிலில்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் வைக்கும்படி உலகம் சமலையிடம் தென் திசை வந்தேன். தங்களை அருளாசினால் உலகம் சமலையடைந்து விட்டது. பொதுவெளி சரளம் தமிழுக்கு இலக்கண பகுத்து மதுரை முத்தமிழ் சங்கத்தில் அருள் செய்துவிட்டு வடதிசைக்கு பார்க்கும் பொழுது தாங்கத்தில் வரப்பட்ட இந்த மகிஷாசன் என்பவன் ஆலயத்தெல்லாம் விட்டு தள்ளுகின்றார். ஆண்களை எல்லாம் மறுத்தொருகின்றார். இளம்பன் கட்டை சூறையாடுகின்றார். நீதி அழிந்து விட்டது, நேர்மை அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் தலைவருக்கு தாண்டம் ஆடிக்கொள்கிறது. அந்த மகிஷாசனை அழைத்து பூலோகத்திலே நீதி நிலைநிறுத்த வேண்டும், தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும், தெய்வ நம்பிக்கை நிலவர செய்ய வேண்டும். ஆகையினால் தன்னை நாடி வந்தேன். அப்படி ஆகட்டும் தந்தையே. முடிவு வெற்றுவிட்டு என்றால் முடிந்து விட்டதாகவே எண்ணுகின்றேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மேலும் இவருடைய தமிழ்ப்படி சிறக்க வாழ்த்தை விடை கொடுங்கள். நான் சென்று வருகின்றேன். சக்தி சுவாமி, நமது மகன் அகத்தியன் தெரிவித்திருக்கின்றான். நம்மிடத்திலே சாகாத வரத்தை பெற்ற அந்த மகிஷாசுரனாகப்பட்டவன் என்னிடத்திலே 2 வரங்களை கேட்டான். அந்த 2 வரங்கள் என்ன வரங்கள் என்றால், அண்ணவன் யாரை தொட்டாலும் உடனே எரிந்து சாம்பலாக போய்விடும் என்று வரத்தை பெற்றான். 2வது வரமாகப்பட்டது, இந்த பூலோக மக்கள் அனைவரும் தன்னுடைய ஆட்குணுக்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று வரத்தை பெற்றான். கேட்ட வரத்தை பெற்ற அந்த அரக்கனாகப்பட்டவன் நார்த்தமா எல்லை கூத்தாச்சி பள்ளம் கோபுர கட்டாள வனம் என்ற இடத்திலே ஆண்களை அடித்து துன்புறுத்துவதும் தாங்களைப் போல இளம் பெண்களுடைய கற்பையை சுகாதாரமாக இருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் கோவில் குளங்கள் அனைத்தும் இடிக்கப்படுகின்றது. நீதி அழிந்து விட்டது, நேர்மை அழிந்து விட்டது, அதர்மம் தலைவரித்த தாழ்வு மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த அரக்கனாகப்பட்டவன் அழிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றான் அகத்தியன். சுவாமி, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் சுவாமி. சக்தி சுவாமி, அந்த அரக்கனாகப்பட்டவன் அழிக்க வேண்டும் என்றால் என்னுடைய கட்டளைப்படி தாங்கள் இந்த உலகத்தில் எடுக்க வேண்டிய அவதாரம் 1008, அண்டங்கள் 108. அந்த 108 அவதாரத்தில் 107 அவதாரத்தை முடித்த தாங்கள் 108வது அவதாரமாக மீண்டும் இந்த உலகத்தில் தாங்கள் மனித பிறப்பாக பிறக்க வேண்டும். சக்தி சுவாமி, அப்படி என்றால் இந்த பிறப்பில் நான் எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும் சுவாமி கூறுங்கள். சக்தி சுவாமி, தாங்கள் இந்த உலகத்தில் மானிட பிறப்பாக இருந்தால் எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும் என தாங்கள் கேட்கின்றீர்கள். ஆம் சுவாமி. சக்தி, அந்த தெலுங்கானா தேசத்தை ஆளக்கூடிய 60 வயது நம்முடைய கோட்டை பெருமாளும் 55 வயது நம்முடைய கோட்டை கருப்பாயவர்களும் நம்முடைய சிறந்த பக்தர்கள் அவர்கள். அந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாயவர்களும் இந்த தள்ளாத வயதிலையும் குழந்தை செல்வம் வேண்டும் என்பதற்காக வெகு நாட்களாக நம்மை வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தவத்துக்கு பயனாக அந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாயவர்களுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக தாங்கள் பிறக்க வேண்டும். சக்தி சுவாமி, 7 பெண் குழந்தையாக பிறந்து எங்கெங்கு குடிகொள்ள வேண்டும் சுவாமி கூறுங்கள். சக்தி சுவாமி, முதலாவது பிறப்பாக அந்த நாட்டாமலையிலே பிறந்து நாட்டாமலை முத்து மாரியம்மனாக தாங்கள் காட்சி கொடுக்க வேண்டும். சக்தி, இரண்டாவது பிறப்பாக திருவப்பூரிலே பிறந்து திருவப்பூர் முத்து மாரியம்மனாக தாங்கள் காட்சி கொடுக்க வேண்டும். சக்தி, மூன்றாவது பிறப்பாக அந்த கொன்னையூரிலே பிறந்து கொன்னையூர் முத்து மாரியம்மனாக தாங்கள் காட்சி கொடுக்க வேண்டும். சக்தி, நான்காவது பிறப்பாக அந்த வைத்தூரிலே பிறந்து வைத்தூர் முத்து மாரியம்மனாக தாங்கள் காட்சி கொடுக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக அந்த கண்ணபுரத்திலே அந்த கொன்னையூரிலே பிறந்து கொன்னையூர் முத்து மாரியம்மனாக தாங்கள் காட்சி கொடுக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக அந்த கண்ணபுரத்திலே பிறந்து கண்ணபுரம் முத்து மாரியம்மனாக தாங்கள் காட்சி கொடுக்க வேண்டும். சக்தி, 6 வயதுக்கும் இளையவளாக 7வது பெண் குழந்தையாக எங்கு அவதரிக்க வேண்டும் கூறுங்கள். சக்தி, சுவாமி, 6 கண்ணிக்கு இளைய கண்ணியாக 7வது பிறப்பாக தாங்கள் எங்கு பிறக்க வேண்டும் என்றால் சாய்ந்தாய் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் சொல்லப்பட்ட அந்த சமயபுரத்திலே பிறந்து சமயபுரம் முத்து மாரியம்மனாக தாங்கள் காட்சி கொடுக்க வேண்டும். சக்தி, அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே 7 எல்லைக்கோட்டிலே பிறந்து 7 தெய்வங்களாக வளர்ந்து காலங்களும் யுகங்களும் மாற மாற மகமாயி 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 என்று அவதரித்தால் அரக்கனாக அளிக்கப்படும். சக்தி, அப்படி என்றால்
எனக்கு பக்க துணையாக யாரை அனுப்பி வைக்கிறீர்கள் சுவாமி? கூறுங்கள் சக்தி, சுவாமி. தாங்கள் இந்த உலகத்தில் மானிட பிறப்பாக பிறக்கும் பொழுது தாங்களுக்கு பக்கத்துணையாகவும் தாங்களுக்கு பாதுகாப்பாகவும் நமது மகன் பெரிய கருப்பு, நமது மகன் சின்ன கருப்பு இருவரையும் அனுப்பி வைக்கின்றேன். அன்னவர்கள் துணையோடு அந்த அரக்கனை அழித்துவிட்டு தாங்கள் அனைவரும் திரு கையிலங்கி வந்து அடைய வேண்டும் சக்தி. சுவாமி, இருந்தாலும் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, தெய்வ சக்தி இல்லை என்கிறார்களே, இப்படிப்பட்ட இந்த பூலோகத்தில் நான் எப்படி இந்த மகிஷாசுர அரக்கனை உதவி செய்து விட்டு வர முடியும்? ஆகையால் இங்கு கூடியிருக்கக்கூடிய பெண்கள் மீது அருள் அழைத்து இங்கு வைக்கப்பட்டுள்ள 7 கரங்களை எடுத்து ஆடி அரசக்தி உண்டாக்கி தந்தார். நான் சென்று இந்த மகிஷாசுர அரக்கனை உதவி செய்து அழைத்துவிட்டு அதன் பிறகு உங்கள் பாலார விந்த வந்து அழைகிறேன் சுவாமி. சக்தி, சுவாமி, தாங்கள் தெரிவித்தபடியாக தாங்கள் இந்த பூலோகத்தில் மானிட பிறப்பாக பிறப்பது உண்மையாக இருந்தால் இந்த 7 கரகத்திற்கும் சத்திய நிலைவரை செய்ய வேண்டும் என்று தாங்கள் தெரிவிக்கின்றீர்கள். தாங்கள் தெரிவித்தபடியாக இந்த கூட்டத்தில் உள்ள பெண்களுக்கு அருள் அளித்து இந்த 7 சக்தி கரகத்திற்கும் சக்தியை நிலைநாட்டி தருகின்றேன். நமது மகன் பெரிய கருப்பத்தின் சின்ன கருப்ப துணையோடு இந்த 7 சக்தி கரகத்திற்கும் சக்தியை நிலைநாட்டி தருகின்றேன். அப்படியாகட்டும் சுவாமி.